ஜெஃப்னா கலதை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளில் பேசுபொருளான முக்கிய விடயங்களை பற்றித்தான் இன்றைய நிழல் நிகழ்ச்சியிலே பார்க்கவிருக்கின்றோம். அந்த வகையிலே இன்றைய நாள் பலருக்கும் ஒரு சோகமான ஒரு நாளாகவே அமைந்திருக்கின்றது. குறிப்பாக கிறிஸ்தவர்களை பொறுத்தவரையில் கச்சதீவு புனித அந்தோனியார் ஆலய பெருவிழாவிற்கு பிறகு ஒரு முக்கியமான ஒரு திருவிழா இந்த மார்ச் மாதம் இடம்பெறுவது வழமை. அதாவது பாலைதீவு அந்தோனியார் ஆலய பெருவிழா. அந்த பாலைதீவு திருவிழாவிற்காக செல்வதற்காக இன்று காலை குருநகர் இறங்குதுறையிலிருந்து ஒரு படகிலே புறப்பட்ட ஒரு குழுவினர், அந்த படகு புறப்பட்ட ஒரு சிறிது நேரத்திலேயே அந்த படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளனர். அதில் பலரும் நீரில் மூழ்கி 2 உயிரிழந்திருக்கின்றார்கள். மேலும் 12 பேர் வரையில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக 50 வயது மற்றும் 80 வயது மதிக்கத்தக்க 2 பேரே அந்த சம்பவத்தில் உயிரிழந்திருக்கிறார்கள். நாட்டின் பல பகுதிகளில் இருந்தும் இந்த பாலைதீவு அந்தோனியார் ஆலயத்திற்கு வருடாந்தம் மக்கள் செல்வது வழமை. அந்த வகையிலேயே இன்று காலையும் பல்வேறு இடங்களில் இருந்து வருகை தந்த பக்தர்கள் குருநகர் இறங்குதுறையிலிருந்து தமது பயணத்தை ஆரம்பித்திருக்கின்றார்கள். குறிப்பாக இது அங்கு இருக்கின்ற மீனவர்கள் பயன்படுத்துகின்ற படகு பயணமாகவே அது அமைந்தது. குறிப்பாக அது வடதாரகை நெடுந்தாரகை போன்று ஒரு அரச திணைக்களத்தின் படகு சேவையாக இல்லாமல் ஒரு கடற்றொழிலாளியின் ஒரு படகில் பயணம் செய்தவர்களுக்கு இந்த நிலை ஏற்பட்டது. குறிப்பாக அந்த குருநகரிலிருந்து தான் அதிகமாக இந்த பாலைதீவுக்கு பொதுமக்கள் தங்களுடைய படகுகளில் செல்வது வழமை. அந்த வகையில் சென்ற ஒரு குழுவுக்கு இந்த நிலைமை நேர்ந்திருக்கின்றது. குறிப்பாக சிறுவர்கள், பெரியவர்கள், பெண்கள் என்று சொல்லி பலரும் அந்த படகிலே பயணம் செய்திருக்கின்றார்கள். பலரும் அந்த சம்பவம் இடம்பெற்று அதிலிருந்து அப்பகுதியில் நின்ற கடற்றொழிலாளர்களும் ஊர் மக்களும் இணைந்து சுழியோடி அதிலே அவர்களை மீட்டு அவர்களை வெளியில் கொண்டு வந்தார்கள். பெரும் பிரயத்தனத்திற்கு அப்பால் அவர்களை கொண்டு வந்தார்கள். அதன் போது அவர்கள் தெரிவித்த விடயம் என்னவென்று சொன்னால், படகு வெளிக்கிட்டு ஒரு சில நிமிடங்களிலேயே இந்த சம்பவம் இடம்பெற்றதாகவும், என்ன செய்வதென்று தெரியாத ஒரு நேரத்தில் தாங்கள் உயிர் பிழைத்தது ஒரு பெரிய விடயம் என்ற மாதிரி அவர்கள் கருத்துக்களை வெளியிட்டிருந்தார்கள். எது எவ்வாறு இருப்பினும் குறித்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளை யாழ்ப்பாணம் போலீசாரும் மற்றும் கடற்படையினரும் இணைந்து மேற்கொண்டு வருகின்றார்கள். இந்த நிலையில் குறித்த விடயம் தொடர்பாக கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரும் தனது கருத்தை வெளியிட்டிருக்கின்றார். குறிப்பாக குறித்த சம்பவம் தொடர்பாக உண்மையிலேயே அந்த படகு பயணிகளை ஏற்றுவதற்கு உகந்த நிலையில் இருந்ததா, அல்லது எத்தனை பயணிகள் அதில் அளவுக்கு அதிகமாக ஏற்றப்பட்டார்களா, அந்த படகுக்கு விபத்துக்கான காரணம் என்ன என்ற விடயங்களை ஆராய்வதற்கு உரிய அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்திருக்கின்றார். இதில் இன்னொரு விடயம் என்னவென்று சொன்னால், இந்த படகில் எத்தனை பேர் பயணித்தார்கள் என்பதில் அந்த படகில் பயணம் செய்தவர்களுக்கே ஒரு தெளிவான நிலை இல்லை. குறிப்பாக அந்த படகின் ஓட்டி உயிரிழந்திருப்பதனால் உண்மையிலேயே அந்த படகில் எத்தனை பேர் பயணித்தார்கள் என்பது இதுவரைக்கும் அது ஒரு உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு தகவலாக இல்லை. ஒரு 25 வரையான ஒரு அன்னளவான ஒரு கணக்காகவே பார்க்கப்பட்டு தற்போது வரைக்கும் தேடுதல் நடவடிக்கைகள் இடம்பெற்று வருகின்றது. கடற்படையினர் மற்றும் சுழியோடிகள் இணைந்து ஊர் மக்களுடன் இணைந்து இந்த தேடுதல் நடவடிக்கைகள் இடம்பெற்று வருகின்றது. இந்த நிலையிலே குறித்த சம்பவம் நாளைய தினம் அந்த பாலைதீவு திருவிழா இடம்பெறவிருக்கின்ற நிலையிலே இந்த சம்பவம் அப்பகுதி மக்கள் மத்தியிலே ஒரு சோகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. இதனை அடுத்து குறித்த சம்பவத்திற்கு பின்னர் அங்கு வந்த கடற்படை அதிகாரிகள்
தங்களிடம் பதிவுகளை மேற்கொண்ட பின்னரே பயணத்தை செய்யுமாறும் பாலதேவிக்கு, அதே நேரத்தில் அந்த பயணம் செய்யும்போது பாதுகாப்பு அங்கிகளை அணிந்து பயணம் செய்யுமாறும் வலியுறுத்தி இருக்கின்றார்கள். என்னென்னு சொன்னால், இன்றைய தினம் பயணம் செய்தவர்கள் கூட இந்த ஒரு பாதுகாப்பு அங்கிகளோ, நீரில் அதாவது கடல் பிரயாணம் மேற்கொள்ளும் போது அந்த ஜாக்கெட் என்று சொல்லுவாங்க, அந்த எதுவுமே அணியாமல் தான் அவர்கள் இந்த விபத்துக்குள்ளாகி இருக்கின்றார்கள். இந்த நிலையில் பொதுமக்கள் இந்த விடயத்தில் விழிப்புணர்வுடன் செயற்பட வேண்டும். கடற்பயணங்களை மேற்கொள்கின்ற போது மிகுந்த அவதானத்துடன் செயற்படுவது மிகவும் நல்லது. அந்த வகையில் தற்போது யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்ற 12 பேரில் ஒரு சிலர் அதிதீவிர சிகிச்சை பிரிவிலேயே சிகிச்சை பெற்று வருவதாக வைத்தியசாலை பணிப்பாளர் தங்கமுத்து சத்தியமூர்த்தி தெரிவித்திருக்கின்றார். இந்த நிலையிலே குறித்த விடயம் இன்றைய நாளில் யாழ்ப்பாண மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சோகமான ஒரு செய்தியாகவே பார்க்கப்படுகின்றது. இன்றைய நாளில் பேசுபொருளான அடுத்த விடயம்தான் இந்த ஈரான் இஸ்ரேல் அமெரிக்க மோதல் விவகாரம். மத்திய கிழக்கிலே ஏற்பட்ட பதற்ற நிலை இலங்கையிலும் தொற்றிக் கொண்டிருக்கின்றது. இலங்கையும் அந்த விடயத்தில் தற்போது ஒரு பேசுபொருளான ஒரு நாடாக மாறியிருக்கின்றது. குறிப்பாக சில தினங்களுக்கு முன்னர் ஈரான் கப்பல் ஒன்று அமெரிக்க நாட்டு நீர்மூழ்கி கப்பல் ஒன்றினால் தாக்கப்பட்டு இலங்கையினால் மீட்கப்பட்டிருந்தது. அதில் 32 அந்த கப்பலிலே பயணித்த 32 பேர் மீட்கப்பட்டு பலரும் சடலமாகவும் மீட்கப்பட்டிருந்தனர். இந்த நிலையிலே 2வது கப்பல் ஒன்றும் இலங்கையில் தஞ்சங்கோடி இருந்தது. அந்த கப்பலை அனுமதிப்பதா இல்லையா என்பது தொடர்பாக இலங்கை அரச மட்டத்திலே பல்வேறு விடயங்கள் ஆராயப்பட்டு இறுதியில் அந்த கப்பலும் இலங்கைக்குள் அனுமதிக்கப்பட்டது. குறிப்பாக கொழும்பு துறைமுகத்தில் அந்த கப்பல் கொண்டு வரப்பட்டு அந்த கப்பலில் பயணித்தவர்கள் கடற்படை தளம் ஒன்றிலே அவர்களை அனுப்பிவிட்டு அந்த கப்பல் திருகோணமலை துறைமுகத்துக்கு கொண்டு செல்லப்பட்டது. குறித்த விடயம் தொடர்பாக இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நேற்றைய தினம் ஊடகங்களுக்கு தனது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தியுள்ளார். இலங்கை என்பது ஒரு நடுநிலையான ஒரு போக்கை கொண்ட நாடு. அது ஒருபோதுமே இன்னொரு நாட்டிற்கு சார்பாகவோ அல்லது எதிராகவோ இலங்கையை பயன்படுத்துவதற்கு நாம் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். குறிப்பாக இலங்கை நாட்டின் வான், கடல், நிலம் என்பதில் எந்த ஒரு நாட்டிற்கும் ஒரு சார்பான ஒரு நிலையோ எதிரான நிலையோ நாங்கள் எடுக்க மாட்டோம் என்று சொல்லியிருந்தார். குறிப்பாக ஈரான் கப்பல்கள் இங்கு வந்து தஞ்சம் கூடுவதால் ஈரானுக்கு சார்பான நிலைப்பாட்டை எடுப்பதென்றோ அல்லது அமெரிக்காவுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுப்பதென்றோ இல்லை என்ற மாதிரி அவர் அந்த கருத்தை சொல்லியிருந்தார். அதே நேரம் ஒரு மனிதாபிமான அடிப்படையிலேயே நாங்கள் இந்த வேலையை செய்ததாகவும் இதில் எந்த ஒரு உள்நோக்கமும் கிடையாது என்ற விடயத்தை சொல்லியிருந்தார். குறிப்பாக இந்த கப்பல் விவகாரம் இந்த நாட்டிலே எதிர்க்கட்சிகள் மத்தியிலே ஒரு பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. குறிப்பாக இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் உரையாற்றிய எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இலங்கை தேசிய பாதுகாப்பு உயர் மட்டத்தில் இருப்பதாக அரசாங்கம் சொல்லிக் கொள்கின்றது. அப்படி இருக்கும்போது இலங்கையினுடைய கடல் எல்லைக்குள்ளே ஒரு நீர்மூழ்கி கப்பல் ஒரு நாட்டினுடைய ஒரு கப்பலை தாக்கலாம் என்று சொன்னால் இது இலங்கை கடற்படை என்ன செய்தது? இலங்கையினுடைய பாதுகாப்பு என்ன நிலைமையில் இருக்கின்றது? இது தொடர்பாக அரசாங்கம் பதிலளிக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கின்றார். குறிப்பாக பாதுகாப்பு என்ற விடயத்திலே மார்தட்டி கொள்ளும் அரசு இந்த விடயத்திற்கு என்ன பதில் சொல்ல போகின்றது
என்றே அவருடைய கேள்வி அமைந்திருந்தது. குறிப்பாக இது எல்லாருக்குமே இயல்பாக எழும்புகிற ஒரு விஷயம்தான். என்னென்னு சொன்னால், ஒரு நாடு தனது ஆள்புல எல்லைக்குள் இருக்கும்போது அந்த நாட்டின் ஆள்புல எல்லைக்கு அருகிலோ அல்லது ஆள்புல எல்லைக்குள்ளேயோ ஒரு சம்பவம் இடம்பெறும்போது அது அந்த நாட்டினுடைய பாதுகாப்பு பிரிவுக்கு அது தெரியுமா தெரியாதா, அல்லாட்டி தெரிஞ்சும் மௌனம் காக்கின்றார்களா என்ற ஒரு கேள்வி இயல்பாகவே எழும். இந்த நிலையில் இது தொடர்பான உத்தியோகபூர்வமான விடயங்களை பாதுகாப்பு தரப்புகளே வெளியிட வேண்டும், அல்லது அது சார்ந்த ஜனாதிபதியோ அல்லது வெளிவிவகார அமைச்சரோ அது தொடர்பாக தகவல்களை வெளியிடும் போதுதான் அதனுடைய உண்மைத்தன்மை தெரிய வரும். இந்த நிலையிலே இந்த பாதுகாப்பு பிரச்சனைகள் இவ்வாறு இருக்கும்போது இன்னொரு விடயத்தையும் நாங்கள் பார்க்க வேண்டும். குறிப்பாக ஏன் இந்த திருகோணமலைக்கு அந்த கப்பல் கொண்டு செல்லப்பட்டது என்று சொன்னால், கொழும்பு துறைமுகத்திற்கு வருகின்ற கப்பல்கள் இதனால் அச்சமடையக்கூடும், குறிப்பாக காப்புறுதி கட்டணங்கள் அதிகரிக்கும் என்று சொல்லி ஒரு காரணத்தை அனுரகுமார திசாநாயக்க அந்த ஊடக சந்திப்பில் தெரிவித்திருக்கின்றார். அந்த ஒரு காரணத்துக்காகவே அந்த கப்பலை கொழும்பு துறைமுகத்திலே தரித்து வைத்திருக்காமல் திருகோணமலை துறைமுகத்துக்கு கொண்டு சென்றதாக தெரிவித்திருந்தார். இலங்கையிலுள்ள அமெரிக்க தூதரகம் தமது நாட்டு பிரஜைகளுக்கு பயண வழிகாட்டுதலை வழங்கியிருக்கின்றது. குறிப்பாக தற்போதைய நெருக்கடியான சூழலிலே வெளிநாட்டு பயணங்களை தவிர்த்து கொள்ளுமாறு தூதரகம் தமது நாட்டு பிரஜைகளுக்கு அறிவுறுத்தி இருக்கின்றது. இலங்கை விமானத்தளம், விமான நிலையம் பாதுகாப்பானதாக இருந்தாலும் கூட மத்திய கிழக்கு நாடுகளிலே ஏற்பட்டுள்ள பதற்ற நிலை வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்ளும் போது அமெரிக்க பிரஜைகளுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தலாம் என்ற ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இதனை நாங்கள் பார்க்க முடியும். அந்த வகையிலே தமது பயண வழிகாட்டுதல் தொடர்பான மேலதிக புதுப்பிப்பான அறிவிப்புகளை தமது தூதரக சமூக வலைத்தள பக்கங்களை பின்தொடர்வதன் மூலம் மக்கள், அதாவது அமெரிக்க பிரஜைகள் அறிந்து கொள்ள முடியும் என்று சொல்லி அந்த அமெரிக்க தூதரகம் தமது நாட்டு பிரஜைகளுக்கு, குறிப்பாக இலங்கையில் உள்ள தமிழ்நாட்டு பிரஜைகளுக்கு அறிவுறுத்தி இருக்கின்றது. குறிப்பாக ஈரான் நாட்டு கப்பல்கள் தற்போது ஒன்று விபத்துக்குள்ளாகி அந்த நாட்டு படகு இங்கு தத்தளித்து இலங்கையர்களால் மீட்கப்பட்டிருந்தது. அதே நேரம் இன்னொரு கப்பல் தஞ்சமடைந்திருந்தது. இது கூட தற்போது இலங்கையும் ஒரு ஈரானுக்கும் அமெரிக்காவுக்குமான ஒரு போட்டியான சூழலை ஏற்படுத்தக்கூடிய நிலைமை உருவாகுமா என்று சொல்லி இங்குள்ள மக்கள் பலரும் அச்சம் உருகின்ற நிலையே காணப்படுகின்றது. குறிப்பாக பொதுவாக எங்களோட ஒரு பழமொழி ஒன்று இருக்குது, வேலியில் போகிற ஓனான பிடிச்சி வேட்டிக்க விட்டுட்டு பிறகு குத்துது குடையுதுன்ற மாதிரி சொல்கிற மாதிரி தான் இந்த செயற்பாடும் இருக்குமோ என்று சொல்லி பலரும் பயப்படுறார்கள். இந்த விடயத்தை எவ்வாறு இலங்கை அரசாங்கம் அமெரிக்காவையும் ஈரானையும் பகைக்காமல் இந்த விடயத்தை செய்ய போகின்றது என்ற ஒரு கேள்வியும் இருக்கின்றது. இதே வேளையிலே தற்போது இலங்கை அரசாங்கம் செய்ததை போன்ற ஒரு செயலை முன்னர் ஸ்ரீமாவோ அரசாங்கம் பங்களாதேஷ் கப்பல் ஒன்றை இந்த நாட்டுக்குள் அனுமதித்து அப்போது ஒரு மனிதாபிமான நடவடிக்கையை செய்திருந்தது. தற்போது அதையொத்து தற்போதைய அரசாங்கமும் ஈரான் நாட்டு கப்பலுக்கு செயற்பட முன்வந்திருப்பது ஒரு சிறந்த விடயம் என்று சொல்லி நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவும் தெரிவித்திருக்கின்றார். எது எவ்வாறு இருப்பினும் இந்த பூகோள அரசியலில் இந்த நாடுகளுக்கு இடையிலான மோதலை இலங்கை அரசாங்கம் இதனை எவ்வாறு தவிர்த்து செயற்பட போகின்றது என்பதை பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும். இன்றைய நாளிலே பேசுபொருளான மற்றொரு விடயம்தான் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் ஆற்றிய உரை. குறிப்பாக இன்றைய தினம்
அவசர கால சட்டத்தை நீட்டிப்பது தொடர்பான ஒரு பிரேரணை ஒன்று இன்றைய தினம் பார்லிமெண்டத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு அது வாக்கெடுப்புக்கு விடப்பட்டிருந்தது. அது நிறைவேற்றப்பட்டும் விட்டது. இந்த நிலையிலே அது தொடர்பான விவாதத்தின் போது இலங்கை தமிழரசு கட்சியினுடைய யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் உரையாற்றியிருந்தார். இதன்போது தற்போதைய மத்திய கிழக்கில் ஏற்பட்ட நெருக்கடியையும் தமிழ் மக்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடியையும் இணைத்து அவரோட விடயத்தை அரசாங்கத்திடம் கேள்வியாக எழுப்பியிருந்தார். குறிப்பாக தமிழ் மக்கள் மீது, விடுதலை புலிகள் மீது 22 நாடுகள் இணைந்து யுத்தம் புரிந்தார்கள். அதனை மனிதாபிமான யுத்தம் என்ற பெயரில் அதனை நடத்தினார்கள். அதனை அப்போது நீங்கள் எல்லோரும் ஏற்றுக்கொண்டீர்கள். அந்த யுத்தத்திற்கு ஆதரவாக செயற்பட்டீர்கள். அப்போதும் அமெரிக்கா செயற்பட்டிருந்தது. அதே அமெரிக்கா தான் தற்போது ஈரானுக்கு எதிராக யுத்தத்தை நடத்துகின்றது. ஆனால் அது தவறு, அல்லது அது பிழையான விடயம் என்று சொல்லி நீங்கள் கண்டனம் வெளியிடுகிறீர்கள். அதற்கு எதிராக கருத்து வெளியிடுகின்றீர்கள். இந்த நிலையில் அதை நீங்கள் சரி என்று சொல்லி ஏற்றால் இதையும் நீங்கள் சரி என்று தானே ஏற்க வேண்டும். தமிழ் மக்கள் மீது 22 நாடுகள் சேர்ந்து செய்த செயலை நீங்கள் சரி என்று ஏற்றுக்கொண்டால் இந்த ஈரானுக்கு எதிரான செயற்பாடுகளையும் நீங்கள் சரி என்று தானே ஏற்க வேண்டும் என்ற பாணியிலே ஸ்ரீதரன் அவர்கள் கேள்வி எழுப்பியிருந்தார்கள். உண்மையிலேயே இதற்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் என்ன பதிலை தரப்போகின்றது என்பதை எதிர்வரும் பாராளுமன்ற அமர்வுகளிலேயே நாங்கள் பார்க்க முடியும். இதே வேளையில் இன்னொரு விடயத்தை அவர் சொல்லியிருந்தார். குறிப்பாக இந்த மனிதாபிமான யுத்தம் என்று சொல்லி நீங்கள் கடந்த காலங்களிலே இந்த யுத்தத்திற்கு ஆட்களை திரட்டுவதற்கும் இந்த ஜேவிபி தான் தீவிரமாக செயற்பட்டிருந்தது என்பதையும் அவர் தெரிவித்திருந்தார். இன்று வளைகுடா யுத்தம் தொடர்பிலே இங்கே பலர் பேசுவதை நான் அவதானித்தேன். வளைகுடாவிலே யுத்தம் நடைபெறுகிறது. ஈரான் மீது அமெரிக்கா யுத்தம் புரிகிறது, இஸ்ரேல் யுத்தம் புரிகிறது, ஈரான் பல அரபு நாடுகள் மீது யுத்தம் புரிகிறது. இவையெல்லாம் இன்று நடந்து கொண்டே அவரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, இதேதான் 2009ஆம் ஆண்டு இறுதியிலே முள்ளிவாய்க்காலில் மனிதாபிமானத்துக்கான போர் என்ற பெயரில் கிட்டத்தட்ட 1,46,000க்கும் மேற்பட்ட மக்கள் மிக கொடூரமாக காணாமலாக்கப்பட்டும் கொலையும் செய்யப்பட்டார்கள். இதனை நல்லிணக்க ஆணைக்குழுவுக்கு முன்னால் மறைந்த பேராயர் ராஜப்பு யோசப் அவர்கள் ஆதாரங்களோடு சொல்லியிருந்தார். அதேபோல 2006ஆம் ஆண்டு மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய வாகரையிலே கிட்டத்தட்ட 20,000க்கும் மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டார்கள். ஆனால் இவற்றுக்கான நீதி இந்த நாட்டிலே கிடைக்கவில்லை. மனிதாபிமானத்துக்கான யுத்தம் என்ற பெயரில் 22 நாடுகள் இந்த நாட்டிலே யுத்தத்தை நடத்திய பொழுது, விமான தாக்குதல்களை நடத்திய பொழுது, மல்டிபரல் குண்டுகளை வைத்து தாக்குதலை நடத்திய பொழுது இந்த உலகத்தில் யாரும் எங்களுக்காக பேசவில்லை, எங்களுக்காக யாரும் குரல் கொடுக்கவில்லை. ஆகவே மனிதாபிமான யுத்தம் என்றால் இப்பொழுது உலகத்தினுடைய ஒழுங்கை தீர்மானிப்பதற்கான, ஒழுங்குபடுத்துவதற்கான தலைவராக அமெரிக்கா தன்னை அடையாளப்படுத்துகிறது என்றால் அமெரிக்கா நடத்துகின்ற யுத்தமும் நியாயமானது தானே? ஏன் நீங்கள் அந்த யுத்தத்தை பிழையாக பார்க்கிறீர்கள்? அப்படி என்றால் இந்த நாட்டிலே நடந்த இழப்புகளுக்கு ஏன் இந்த நாட்டிலே இன்னும் ஒரு நீதி வழங்கப்படவில்லை, பொறுப்பு கூறப்படவில்லை? இந்த நடந்த மக்களுக்குரிய நீதியை வழங்குவதற்கு உங்களுடைய அரசாங்கம் கேபினட்டிலே, அமைச்சரவையிலே தீர்மானம் எடுத்து அப்படி ஒரு இனப்படுகொலை நடக்கவில்லை, அதனை வெளிநாட்டிலே விசாரிக்க முடியாது என்று தீர்மானம் எடுத்திருக்கிறீர்கள். அப்படி என்றால் இந்த நாட்டினுடைய நியாயம் என்ன, நல்லிணக்கம் என்ன, பொறுப்பு கூறல் என்ன? இந்த நாட்டினுடைய நீதி எவ்வாறு இருக்க போகிறது? ஆகவே உலகத்திலே தனக்கு வந்தால்தான் தலையிடுகின்ற அருமை தெரியும் என்பார்கள். இந்த நாட்டினுடைய நடந்த யுத்தம், இந்த மக்கள் மீது புரியப்பட்ட இரத்த கரைகள் இன்னும் கழுவப்படவில்லை. அந்த மக்கள் இப்பொழுதும் தெருக்களிலே போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய உண்மையான போராட்டங்களுக்கான மதிப்பை கூட இந்த அரசு வழங்க தயாரில்லை. பல இடங்களிலே யுத்தத்தை புரிவதற்கு இந்த அரசாங்கத்தில் இருக்கின்ற, இன்று என்பிபியாக இருக்கலாம், நீங்கள் ஜேவிபியாக இருக்கிற பொழுது பூரண ஆதரவை வழங்கி இருந்தீர்கள். இன்றைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா தலைமையிலே 40,000 பேர் படைகளுக்கு சேர்க்கப்பட்டார்கள் தமிழர்கள் மீது யுத்தம் புரிவதற்காக. ஆகவே நீங்கள் நீதியை வழங்குவதற்கு தயக்கம் காட்டுகிறீர்கள். இன்று கொண்டு வருகின்ற இந்த அவசரகால சட்டம் கூட நீங்கள் தொடர்ந்தும் ஒரு வன்முறைக்குள் வைத்திருக்க விரும்புகிறீர்கள். குறிப்பாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள்
சுதந்திர தினத்துக்கு எதிராக இலங்கையினுடைய சுதந்திர தினம் என்பதை நாங்கள் நினைப்பதற்கு தமிழர்கள் இன்னும் அதற்கான வழியிலே உருவாக்கப்படவில்லை. அந்த சிங்கக்கொடிக்கு கீழே நிற்கக்கூடிய தகுதியை இன்னும் தமிழர்களுக்கு நீங்கள் கொடுக்கவில்லை. அதனை அவர்கள் எதிர்த்தார்கள். அந்த மாணவர்கள் மீது பயங்கரவாத தடை சட்டமும் விசாரணை அரசினால் முன்னெடுக்கப்படுகிறது. 2 நிமிஷம் தாங்க, தயவு செய்து எங்களுக்கு நேரம் தாருங்கள். நாங்களும் இந்த பாராளுமன்றத்தில் 3வது பெரிய கட்சி, எங்களுக்குரிய நேரம் தரப்படவில்லை. தயவு செய்து எங்களுக்குரிய நேரத்தை தாருங்கள். ஆகவே நான் உங்களிடம் கேட்பது, இன்றும் இளைஞர்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள். இளைஞர்கள் மீது அவர்களுடைய இருப்புக்கள் கேள்விக்கு உட்படுத்தப்படுகிறது. அவர்களுடைய முகநூல்கள் ஆராயப்படுகிறது. அடிக்கடி விசாரணைக்கு அழைக்கிறார்கள். அவர்களுடைய சமூக வலைத்தளங்கள் ஊடாக அவர்கள் விசாரணை என்ற போர்வையிலே நீதிமன்றங்களிலும் அரசினுடைய உளவுத்துறைகளிலும் விசாரணைக்கு உட்படுத்தப்படுகிறார்கள். நாங்கள் உங்களுடைய நாட்டில் இருக்கிற இந்த சட்டம் காட்டுவதற்கு இந்த அவசர கால சட்டத்தை நாங்கள் எதிர்க்கிறோம். காரணம், நீங்கள் இந்த நாட்டில் இருக்கின்ற இவ்வாறான சட்டங்களை கொண்டு வந்ததனூடாக மக்கள் மீது இந்த கொடூரத்தை புரிகிறீர்கள். ஏற்கனவே நடைபெற்ற கொடூரமான யுத்தத்தின் காரணமாக பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுடைய உண்மைகளை புரிந்து நீதியை நிலைநாட்டுவதற்கு இலங்கை அரசு தயாரானால் நீங்கள் இவ்வாறு சொல்ல தேவையில்லை. நீங்கள் மற்றவர்களுக்காக நீங்கள் எல்லோரும் கண்ணீர் வடிக்க தேவையில்லை. இந்த நாட்டில் நடந்த அவலங்களுக்கு முதல் பதில் இன்றைய நாளில் பேசுபொருளான முக்கிய விடயங்களை பற்றி இன்றைய நிழல் நிகழ்ச்சியிலே பார்த்தோம். மேலும் சில விடயங்களை மற்றொரு காணொளியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் கலையமுதன். நன்றி, வணக்கம்.